வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் மணிக்கு புதிதாக ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறது. HTS இயக்கம் தொடர்ந்து முன்னகர்ந்து இடங்களை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறது. ரஷ்யா மற்றும் சிரிய விமானப்படை விமானங்கள் HTS இயக்க இலக்குகள் மீது தொடர்ந்தும் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்துகின்றன. ஆனால் தரையில் சிரிய மற்றும் ஈரானிய இராணுவ படைகள் பின்வாங்கி தப்பியோடுகின்றன அல்லது கொல்லப்படுகின்றன. மற்றொரு பக்கத்தில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களும் சிரியாவில் தாக்குதல்களை நடத்துகின்றன. இது சிரியாவில் உள்ள தளபதிகளுக்கு போதாத காலம் போல் இருக்கிறது. ஒரு தளபதி விமான தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளார், மற்றும் ஒரு தளபதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிரியாவில் அலிப்போ மற்றும் லடாக்கியாவின் சில பகுதிகளை கைப்பற்றியுள்ள இஸ்லாமிய இயக்கத்தினரின் தாக்குதலை தொடர்ந்து சிரியாவில் உள்ள ரஷ்ய படைகளின் தளபதி பணி நீக்கம் செய்யப்பட்டார் என ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சத்துடன் தொடர்புடைய போர் பதிவர்கள் தமது டெலிகிராம் சேனல்களில் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய மொழியில் மிக பிரபலமான ரைபர் டெலிகிராம் சேனல் மற்றும் வோனி ஒஸ்வெட்டோமில் டெலிகிராம் சேனல் ஆகியவற்றின் வலைப்பதிவர்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. சிரியாவில் ரஷ்ய இராணுவத்தின் பிரதான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் செர்ஜி கிசெல் பணி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக கர்னல் ஜெனரல் அலெக்சாண்டர் சாய்கோ நியமிக்கப்பட்டுள்ளதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. லெப்டினன்ட் ஜெனரல் செர்ஜி கிசெல் முன்பு ரஷ்ய படைகளுக்கு உக்ரைன் போரில் கார்கிவ் பகுதிக்கான கட்டளை தளபதியாக இருந்தார். அங்கு அவர் தளபதியாக இருந்தபோது 2022ஆம் ஆண்டு உக்ரைனிய படைகள் ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருந்த பல பகுதிகளை கைப்பற்றின. அதன் பின்னர் உக்ரைன் போரில் இருந்து அவர் அகற்றப்பட்டு சிரியாவில் உள்ள ரஷ்ய படைகளுக்கு தளபதியாக அனுப்பப்பட்டார். ரஷ்ய ஊடகம் வோனி ஒஸ்வெட்டோமில் டெலிகிராம் சேனல் செர்ஜி கிசெல்லின் பணி நீக்கத்தை கிண்டல் செய்துள்ளது. வெளிப்படையாக செர்ஜி கிசெல் சிரியாவில் தனது மறைந்திருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தினார், ஆனால் ஏதோ ஒன்று மீண்டும் அவரது விதியில் குறுக்கே வந்துவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளது. ரஷ்ய மொழி ரைபர் டெலிகிராம் சேனல் சிரியாவை தோல்வி அடைந்த ரஷ்ய ஜெனரல்களின் புகலிடம் என்று விமர்சித்தது. அதே நேரத்தில் சிரியாவுக்கு புதிதாக அனுப்பப்பட்ட ரஷ்ய தளபதி ஜெனரல் அலெக்சாண்டர் சாய்கோ மிக மோசமான நேரத்தில் அங்கு போகிறார். அங்குள்ள சூழ்நிலை அவரை மீண்டும் ரஷ்யாவுக்கு கொண்டுவரக்கூடும் என்று சுட்டிக்காட்டியது. சிரியாவில் வேகமாக இடங்களை கைப்பற்றி நகர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய இயக்கங்கள் ரஷ்ய இராணுவ தளங்கள் உள்ள லடாக்கியா மாகாணத்திற்குள் புகுந்துவிட்டன. ரஷ்யாவின் கமைமேம் விமான தளத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகள் வரை இஸ்லாமிய இயக்கங்கள் கைப்பற்றிவிட்டன. சிரியாவில் இப்போது வேகமாக இடங்களை கைப்பற்றிக் கொண்டிருந்த HTS எனப்படும் ஹயாத் டக்ரீர் அல்-ஷாம் இயக்கத்தின் தலைமையிலான இஸ்லாமிய இயக்கங்கள் சிரியாவின் அலிப்போ நகரை கைப்பற்றிய போது அங்கு சிரிய ஜனாதிபதி அசாத்தின் அரண்மனையை கைப்பற்றியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். அதற்கு அருகே இருந்த சிறிய இராணுவ தளத்தில் ரஷ்ய தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனம் ஒன்றும் HTS இயக்கத்தால் கைப்பற்றப்பட்டது பற்றியும் குறிப்பிட்டிருந்தோம். அந்த வான் பாதுகாப்பு சாதனம் பற்றி மேலதிக தகவல்கள் இப்போது கிடைத்துள்ளன. HTS இயக்கத்தால் கைப்பற்றப்பட்டது ஒரு மேம்பட்ட ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதன அமைப்பு. அது பான்சிர் S1 வான் பாதுகாப்பு சாதனம். சமூக ஊடகங்களில் பான்சிர் S1 வான் பாதுகாப்பு சாதனத்திற்கு முன்னால் HTS இயக்கத்தினர் நின்றபோது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பரவலாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. சிரியாவின் 2வது பெரிய நகரமான அலிப்போவில் இருந்து சிரிய மற்றும் ஈரானிய இராணுவங்கள் தப்பி சென்ற போது பல ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை கைவிட்டு ஓடி தப்பினார்கள். இப்போது HTS இயக்கப்படைகளின் கைகளில் பல ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை உட்பட ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் கிடைத்திருப்பதை வேறு புகைப்படங்கள் காட்டுகின்றன. அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழுவான ISW சிரிய மற்றும் ஈரானிய இராணுவ படைகளின் ஒழுங்கற்ற பின்வாங்கல்களுக்கு மத்தியில் கைவிடப்பட்டு மதிப்புமிக்க இராணுவ உபகரணங்களை HTS இயக்கப்படைகள் கைப்பற்றி இருக்கலாம் என்று கூறியது. இந்த பான்சிர் ரஷ்ய விமானத்தை வீழ்த்தினால் அது மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும். காரணம், ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் இப்போது HTS இயக்க படைகள் கைப்பற்றியுள்ள பகுதிகளில் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்துகின்றன. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவில் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் மிக முக்கிய தளபதியொருவர் கொல்லப்பட்டுள்ளார். கொல்லப்பட்ட ஹெஸ்போல்லாவின் தளபதியின் பெயர் சல்மான் நிம்ஜமா. இவருக்கு என்ன முக்கியத்துவம்? ஒரு நாடு மற்றும் ஒரு நாட்டுக்கு தூதர்களை அனுப்பி வைக்கிறதல்லவா? அதே போல ஹெஸ்போல்லா தமது தூதர் ஒருவரை சிரியாவுக்கு அனுப்பி வைத்தது. ஹெஸ்போல்லாவின் தூதர் சிரியா என்ற நாட்டுக்கான தூதர் அல்ல. சல்மான் நிம்ஜமா சிரிய இராணுவத்திற்கான ஹெஸ்போல்லாவின் தூதர். சிரியாவில் இவரை தாக்கி அழித்ததாக IDF அறிவித்துள்ளது. சிரிய அரசு பல ஆண்டுகளாக ஹெஸ்போல்லாவுக்கு ஆதரவை நிறுவி ஈரானிய ஆயுதங்களை ஹெஸ்போல்லாவுக்கு கடத்துவதற்கு தங்கள் நாட்டை பயன்படுத்த அனுமதித்தது. அந்த ஆயுத கடத்தல்களுக்காக சல்மான் நிம்ஜமாவை ஹெஸ்போல்லா பெரிதும் பயன்படுத்தியது. இவர்தான் ஈரானிய ஆயுதங்கள் தரைமார்க்கமாக கடத்தப்படும் போது சிரிய இராணுவத்துடன் இணைப்பாளராக செயற்பட்டார். சல்மான் நிம்ஜமா ஒரு மூத்த ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்.
அவர் ஹெஸ்பொல்லா அமைப்பின் பல ஆண்டுகளாக பல பதவிகளை வகித்துள்ளார். இந்த பதவிகளில் பெரும்பாலானவை குறிப்பாக சிரியாவை மையமாக கொண்ட பதவிகள். சல்மான் நிம்ருஜாமா ஹெஸ்பொல்லா அமைப்பின் அல் கயாம் உளவுத்துறை தலைவராக இருந்தார். பின்னர் ஹெஸ்பொல்லாவின் டமாஸ்கஸ் தலைமையகத்தில் செயற்பாட்டு தலைவராகவும் இருந்தார். அதன் பின்னரே உயர்ந்த பதவியாக அவர் சிரிய இராணுவத்திற்கான ஹெஸ்பொல்லாவின் தூதராக நியமிக்கப்பட்டார். அவர் பாத்திரம் அவரே ஹெஸ்பொல்லா மற்றும் பஷார் அல் அசாத்தின் ஆட்சியில் சிரிய இராணுவ அதிகாரிகளுக்கு இடையில் ஒத்துழைக்க அனுமதித்தது. ஜமா சிரிய அரசு அதிகாரிகளோடு நெருக்கமாக இருந்தார். அதன் மூலம் சிரியாவில் ஹெஸ்பொல்லாவின் ஒரு அதிசக்திமிக்க நபராக மாறினார் என்று IDF குறிப்பிட்டது. சிரியாவுக்கு உதவி செய்ய போனதாக கூறப்பட்ட ஹெஸ்பொல்லா மற்றும் ஈரானிய ராணுவம் இரண்டுமே இப்போது கடும் இழப்புகளை சந்திக்கின்றன. ஈரானிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை HTS இயக்கப்படைகள் கைப்பற்றும் போது நூற்றுக்கணக்கான ஈரானிய துருப்புக்கள் கொல்லப்படுகிறார்கள். கடந்த வாரத்தில் சிரியாவின் இட்லிப் மாகாணத்திலிருந்து HTS இயக்கத்தின் தலைமையில் இஸ்லாமிய இயக்கங்கள் எவ்வளவு வேகமாக முன்னேறின என்று ஈரான் ஆரம்பத்தில் அதிர்ச்சியடைந்தது. HTS எனப்படும் ஹயாத் டாக்ரீன் அல் ஷாம் ஒரு இஸ்லாமிய சன்னி மதப்பிரிவு இயக்கம். இவர்கள் சிரிய அரசுக்கு மட்டுமல்ல ஷியா மதப்பிரிவு ஈரானுக்கும் எதிரிகள். HTS இயக்கம் தான் இஸ்லாமிய இயக்கப்படைகளின் முன்னேற்றத்தை வழிநடத்தியது மற்றும் அலிப்போவை கைப்பற்ற சிரிய மற்றும் ஈரானிய படைகளை தோல்வியடைய வைத்தது. சில நாட்களுக்கு பின்னர் டமாஸ்கஸ்க்கு செல்லும் வழியில் உள்ள ஹமா நகரத்தையும் HTS கைப்பற்றும் என்பதற்கான அறிகுறிகள் இப்போது தென்படுகின்றன. HTS இயக்கம் இப்போது ஹமா நகரத்தின் எல்லை வரை சென்றுவிட்டது. ஹமா நகரத்தில் உள்ள சிரிய மற்றும் ஈரானிய படைகளுடன் போரில் ஈடுபடுகிறது. ஹமா நகரமும் HTS இயக்கத்திடம் பெரும்பாலும் வீழ்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. சிரிய அரசுக்கு ஈரான் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறது. அதே நேரத்தில் சிரியாவில் HTS இயக்கம் இந்த திடீர் எழுச்சியை எப்படி பெற்றது என்ற சந்தேகம் ஈரானுக்கு பலமாக உள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அது பற்றி கூறிய போது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டணி தான் இதன் பின்னணியில் உள்ளது. சிரியா மற்றும் ஈரானின் கூட்டணியை சீர்குலைக்கும் நோக்கில் தீவிரவாத இயக்கங்களுக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் இடையே முழுமையான ஒருங்கிணைப்பு இருப்பதை சிரியாவில் நிலவி வரும் முன்னேற்றங்கள் காட்டுகின்றன என்று தெரிவித்துள்ளார். அலிப்போ மீதான தாக்குதல் ஈரானியர்களின் கூற்றுப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீட்டிய சதி. தாக்குதல் நடத்தப்பட்ட நேரம் இதை நிரூபிக்கிறது என்று அராக்ஷி கூறினார். சியோனிச ஆட்சி அமெரிக்க அரசாங்கம் மற்றும் தீவிரவாத இயக்கங்களுக்கு இடையே முழுமையான ஒருங்கிணைப்பு உள்ளது. இந்த தாக்குதல்கள் லெபனானில் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து நடந்ததால் நிகழ்வுகளின் போக்கு அத்தகைய ஒருங்கிணைப்பை குறிக்கிறது என்றார். ஆனால் அவர் அதற்கான ஆதாரம் எதையும் வெளியிடவில்லை.